போர்க்கால அடிப்படையில் சுத்தம் செய்யும் சிஎம்பி லைன். மரக்கழிவுகள் எரிக்கப்படுகின்றன. ரொம்ப சுத்தமாக இன்று சுத்தம் செய்ய வேண்டும் என்று நகராட்சியுடைய வண்டிகள் அனைத்தும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றன. மரக்கழிவுகள், நாள்பட்ட மரக்கழிவுகள் இங்கே குவிந்து கிடப்பதால் அத்தனையும் இன்று எரிக்கப்பட்டும் சுத்தம் செய்யப்பட்டும் கொண்டிருக்கின்றன. வீடியோ இன்னைக்கு என்ன இவ்வளவு சுத்தம் செய்யறதுக்கு காரணம்? யாரு மினிஸ்டரும் வர்றாங்களா இல்ல யாருமே வரல? வாரத்துல எப்படி? இல்ல எது மோசமா இருக்கு அந்த வார்டெல்லாம் சுத்தம் பண்ற மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு செயல் இது. ரொம்ப நாள்பட்ட கழிவுகள் வந்து இங்க வந்து ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. சிஎம் பிள்ளைன்னா வந்து இப்படி இருக்குது, ஏன்னா அதிக ரெவன்யூ வரக்கூடிய இந்த இது வந்து இப்படி வந்து கண்டு காணாம விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன இதாக இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து நகராட்சியே இங்கே வந்து கூடி நிற்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. சரி. இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டா நல்லா இருக்கும் சார். மாசத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி செஞ்சுட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப திருப்தியா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இவ்வளவு, ஆமா, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளவு நாள் வந்து சிஎம் பிள்ளைன்னு வந்து ரொம்ப கழிவுகளும் ரொம்ப மரக்கழிவுகள் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, நாள்பட்ட மரக்கழிவுகள். ரொம்ப நன்றி. இந்த காணொலியை பார்க்கும் சிஎம்பி லைனை சேர்ந்தவர்கள் தயவு செய்து சிஎம்பி லைன் வாய்க்காலில் வந்து எந்த கழிவுகளையும் நம்ம கொட்டக்கூடாது. இதுவரை வந்து எத்தனையோ நாள்பட்ட கழிவுகள் எப்படி எவ்வளவு குவிந்து கிடக்கின்றன பாருங்கள். யார் மற்ற தெருவுகளை பாருங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றன. இந்த தெருவில் மட்டும் ஏன் இந்த மாதிரி வந்து இந்த வாய்க்கால் இருப்பதால் வந்து இந்த மாதிரி ஒரு குப்பைகளை வந்து இங்கே வந்து கொட்டிவிட்டு போயிருக்கிறது. உங்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. நம்ம இடத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. நகராட்சிக்கு மட்டுமல்ல, சரியா? தினமும் இங்க இருக்கும் வீடுகளில் உள்ளவர்கள் தயவு செய்து உங்கள் வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கழிவுகளையும் எந்த கழிவுகளையும் இங்க வந்து கொட்டாதீர்கள். பாருங்க எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் கழிவு இருக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கழிவு உண்டு. இதெல்லாம் நகராட்சிக்கு அல்ல. இதெல்லாம் இது யாரு வீடு கட்டுறாங்களோ, யாரு கான்ட்ராக்டரோ அவங்களுடைய பொறுப்பு தான் இது. புரியுதா? தயவுசெய்து இனிமே வந்து கண்டறிஞ்சா அவங்க வந்து நீங்க போட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. போட்டோ எடுத்து கொடுத்த மக்கள் நிச்சயமா ஒரு 5000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. எந்த கான்ட்ராக்டரா இருந்தாலும் சரி, எந்த வீடா இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து தயவுதாட்சின்னு பார்க்க மாட்டாங்க. இந்த எல்லாரும் இருக்காங்க பக்கத்துல பாத்துக்கிடுங்க. அவங்க சொன்னபடிதான் நான் வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த அறிவிப்பை கொடுக்குறேன். புரியுதா? பாருங்க இந்த எஸ்ஐ நிக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய அறிவிப்பின்படி தான் இந்த வந்து இது கொடுக்குது. அவங்க வந்து நின்று நேரடியாக பார்த்து இந்த மாதிரி இதுகளை வந்து இது பண்றாங்க. தயவுசெய்து இனிமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கழிவுகளா இருக்கட்டும், பெரிய பெரிய மரக்கழிவுகளா இருக்கட்டும், வாழை மரங்கள் போன்ற எதுவா இருந்தாலும் வந்து இங்க கொட்டக்கூடாது. உங்களுடைய பொறுப்பு வேற எங்கேயாச்சும் போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இது வந்து சிஎம்பி வாய்க்கால் வந்து குப்பை கழிவுகள் கொட்டுவதற்காக அல்ல. சுத்தமாக வைத்திருப்போம். நமது நலன், நமது சமூகம் சொல்லி சொல்லுங்க சார். நகராட்சி
அதலாம்பட்டினம் நகராட்சியிலேருந்து சுகாதார அலுவலர் பேசுகிறேன். இந்த பகுதியில் வந்து சிஎம்பி வாய்க்காலில் அதிக மரக்கழிவுகள் மற்றும் அந்த டாய்லெட் போகக்கூடிய பேஷன், கை கழுவக்கூடிய பேஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக கொண்டாந்து அந்த வாய்க்காலில் தண்ணி போகிற வாய்க்காலில் எல்லோரும் கொட்டிட்டு போயிடுறீங்க. இது ரொம்ப மிகவும் வருத்தமாக இருக்குது. ரெண்டாவது, இப்போது நகராட்சியிலேருந்து எல்லா வகையிலையும் நமக்கு வந்து பேட்டரி வண்டி, டாடா ஏசி எல்லாமே கொடுத்து தினந்தோறும் டோர் பை டோர், அதாவது வீடு வீடாக குப்பை வாங்குறதுக்கு நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் அனைவரும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து குப்பையில் வந்து நீங்கள் இந்த சிஎம்பி வாய்க்காலில் கொட்டாமல் நீங்கள் தூய்மை பணியாளர்களும் தரம் பிரித்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்து அவங்களோட ஒப்படைச்சிங்கன்னா இந்த குப்பைகள் வந்து இந்த மாதிரி வந்து சேராமல் மற்றவர்களுக்கும் ஒரு கழிவு நோய்கள் ஏற்படாமல் தூய்மை பகுதியாக இதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்க நாங்கள் நகராட்சி மூலமாக தயாராக இருக்கோம். இந்த செஞ்சு கொடுத்ததை வந்து பராமரிக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே வந்து இந்த பகுதியில் நாங்கள் தூய்மை பணியை செய்திருக்கோம். ஆகவே கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து எங்களுக்காக இந்த உதவியை செய்தால் பெரும்படியே நல்லாயிருக்கும். அதலாம்பட்டினம் நகராட்சி ஒரு சுகாதார நகராட்சியாகவும் தூய்மை நகராட்சியாகவும் நம்ம தமிழ்நாட்டில் இடம்பெறதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து ரோட்டில் கொட்டினால் அதற்கு அபகாரம் மிக அதிகமாக ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் விதிக்கப்படும். அதை தயவுசெய்து எல்லாரும் முன்மொழிந்து தவிர்க்குமாறு உங்களை கேட்டு கான்ட்ராக்டரும் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற கான்ட்ராக்டரும் இது வந்து கவனத்தில் கொள்ளணும். ஆமாம், அபராதம் விதிக்கப்படும். சார், அதிகமாக காணப்படுவது மரக்கழிவுகள். இங்கே இந்த சிஎம்பி லைன் வாய்க்காலை அலங்கரிக்கும் மரங்களில் வெட்டப்படும் அந்த மரக்கிளைகளை அப்படியே வந்து இங்கே வந்து போட்டுவிட்டு போகின்றனர். இந்த மரக்கழிவுகளை யார் வெட்டுவது, மரங்களை யார் வெட்டுவது என்றால் அதலாம்பட்டினம் இபியிலேருந்து தான் வெட்டுறாங்க. அவங்க வந்து இந்த மரத்தில் வந்து எதுவும் படக்கூடாது, இந்த எலக்ட்ரிஷியன் இதில் எலக்ட்ரிக்கல் மரத்தில் வந்து பட்டா ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வெட்டுறாங்க. வெட்டுறவங்க அவங்களுடைய பொறுப்பு தான் இதை வந்து கொண்டு போகணும். இது அப்படியே வந்து வாய்க்காலில் அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. பிறகு வந்து அது கழிவுகளோட இவங்க கூட இருக்கிறவங்களும் எல்லாம் அந்த வீட்டில் உள்ள சுத்த சுற்றுப்புறமும் வந்து அவங்களும் வந்து எல்லாத்தையும் கொட்டி சுத்தமாக எல்லாம் வந்து ஒரு குப்பை மேடாக போயிடுச்சு இந்த இது. தயவு செய்து இனிமேல் மரங்களை வெட்டுபவர்களும் இதை வந்து நீங்கள் பொறுப்பெடுத்து அந்த எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ கொட்டணுமோ அங்கே கொண்டு போய் சென்றீர்கள், இதிலே போட்டு விடாமல். அடுத்த தடவை இது நடக்கக்கூடாது. பார்த்து வயரெல்லாம் பார்த்து மேலே வயரை பார்த்துக்கிடுங்க, அப்புறம் கட் ஆகிடும் கரண்ட்டு. நவனுங்கம்மா, கொஞ்சம் நவருங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். அண்ணா மேக்சிமம் இந்த கக்கூஸ் கழிவுகளையும் அந்த கக்கூஸ் தொட்டி இருக்குல்ல, அது தெரியலை எங்க, எனக்கு தெரியலை. அது நீங்க அது நம்ம என்ன செய்யறது, அது இல்லாட்டி நீங்க ஃபைன் பண்ணணும். அது யார் நம்ம என்ன செய்யறது? அப்புறம் அப்போ ரோட்லேயே கொட்டி கிடக்குறது. அப்படி இப்போ யாருக்கு பொறுப்பு? இது பொறுப்பு யாரு? இதுக்கு அதைத்தான் சொல்றேன். இப்போ மழை பெஞ்சிருவீங்கள, ஆமா, எல்லாம் அப்படியே இது ஆயிடும். அது வந்து ஒரு இல்ல இவங்க என்ன செய்யறாக்கா,
இதில் வந்து நகராட்சியில் இதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணா தான் வந்து இல்லை பாருங்க, ஃபைன் பண்ணணும் யாருன்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சு ஆமாம் காட்டை எடுத்து போடுங்க. ஆமாம் வந்து 86 பேரை விட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஏற்றவனாக அடுத்து போடணும். ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுங்க. சந்தாலா 4 வாடி அனுப்பலாம். அது 2 வாடி தான் அனுப்ப போறாங்க. சுப்பிரமணிய கம்போச்சு போயிட்டு 10 மணிக்கு இது கூட்டி ஆளுங்கம்மா. இது கூட்டி ஆளுங்கம்மா. கூட்டி ஆளுங்க. ஏன் படிக்கிறீங்க? Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.